நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதுக்கான சந்தேகங்கள் நிறைய மக்களிடையே இருக்கு. அது என்னென்ன சந்தேகங்கள், அதுக்கான விடை என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பூட் ஸ்லிப் கன்ஃபார்ம் வேணுமா? ஏன்னா சில பேர் இந்த பூட் ஸ்லிப் வச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் அவங்க வார்டுல இந்த பூட் ஸ்லிப்பே தந்திருக்க மாட்டாங்க. பூட் ஸ்லிப் கட்டாயம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வாக்காளர் பட்டியலில் உங்க நேம் கன்ஃபார்ம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஓட்டே போட முடியாது. அடுத்த கேள்வி, ஓட்டர் ஐடி இல்லாம நீங்க ஓட்டு போட முடியுமா? கன்ஃபார்ம் முடியும். அதுக்கான ஆவணங்கள் சிலவற்றை அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க தந்தீங்கன்னா நீங்களும் ஓட்டு போடலாம். அதுக்கும் மெயினா உங்களோட வாக்காளர் நேம் அதுல கன்ஃபார்ம் இருக்கணும். தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட 12 ஆவணங்கள்ல நீங்க ஒன்றை மட்டும் சப்மிட் பண்ணா போதும், நீங்க ஓட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்புக் போன்ற ஆவணங்கள்லாம் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட வாக்குச்சாவடி எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு சில கவர்மெண்ட் வெப்சைட்லாம் இருக்கு. அதுல உங்களோட எபிக் நம்பர்னு சொல்லுவோம். ஓட்டர் ஐடியில் எபிக் நம்பர் தனியாக குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த எபிக் நம்பரை சில வெப்சைட்டில் அடித்தாலே உங்களோட வாக்குச்சாவடி எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டை சர்ச் பண்ணி அதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கியமாக ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இவிஎம் மிஷினில் நம்மளோட வேட்பாளர் யாரு, நம்மளுக்குன்னு தனியாக வேட்பாளர் சூஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த வேட்பாளர் எத்தனை நம்பர்ல அவர் இருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுமா? அதுக்கும் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், சுயேட்சை கட்சிகள் போன்ற எல்லா கட்சிகளும் அகர வரிசையெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நேம் எல்லாம். அடுத்த கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. என்னோட ஓட்டை இன்னொருத்தவங்க தெரியாத ஒருத்தவங்க போட்டாங்க. என்னோட பேர்லயே இன்னொருத்தவங்க இருக்காங்க. மேபி கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு வைங்க. நீங்க அடுத்து இந்த ஓட்டை நீங்க போட முடியுமா? கன்ஃபார்ம் போடலாம். அதுக்கும் பதில் இருக்கு. அவர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்கப்பா. எலெக்ஷன் பூத்தில் மெயின் ஆஃபீஸர் இருப்பார். அவர்கிட்ட போய் 49O ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஓட்டு போடலாம். அடுத்து இன்னொரு கேள்வி வந்திருக்கு. 6 மணியோட எலெக்ஷன் டைம்லாம் முடிஞ்சிடும் சாயந்தரம். அதுக்கு மேலே நான் ஓட்டு போட முடியுமா? இந்த கேள்வி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதுக்கான டைம் என்னன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இந்த டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணால் போய் ஓட்டு போட்டுக்கலாம். மேபி ஒரு 6:01க்கு நீங்கள் வரீங்கன்னா, இல்லைன்னா 6:30க்கு நீங்கள் வரீங்கன்னா உங்களால் ஓட்டு போட முடியுமா? அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். இது மாலை 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே டைம் தாண்டிடுச்சுன்னா இந்த ஓட்டு உங்களால் போட முடியாது. இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். நிறைய கேள்விகள்லாம் பதிலே தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் அதுக்கான பதில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க. நீங்கள் திமுகவா இருங்க, ஏடிஎம்கேவா இருங்க, பிஜேபியா இருங்க, டிவிகேவா இருங்க, எந்த கட்சிக்கு வேணா நீங்க ஓட்டு போடுங்க. அது ஃப்ரீடம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா மறக்காம நீங்க ஓட்டு போட்டுருங்க.